வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவோட பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னா சிக்மங்களூர் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கூர்க்கு சொல்லலாம். பார்த்திங்களா எல்லோரும் பறக்குறாங்களா, எல்லாருமே வந்துட்டு இங்கே மைசூர் டு கூர்க்கு தான் போகிறாங்க. ஸோ இன்றைக்கான டே சாட்டர்டே. ஸோ வழக்கம் தான், நம்ம வழக்கம் போல் வந்துட்டு சாட்டர்டே தான் வந்துட்டு நம்ம ட்ரிப்பை சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நோ இஷ்யூ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 டே ட்ரிப்பு. பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குதுன்றது. மார்னிங் வியூ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 o'clock ஆகுது. கரெக்டாக 5:55 இப்போது 6 hours 5 minutes இருக்குது. ஆனால் மார்னிங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது. இப்போ நான் எந்த ரோட்டை சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நாங்கள் அன்றைக்கி மேகதாது வந்துட்டு தெரியுமா, நம்ம அந்த ரோடு தான் வந்துட்டு இன்றைக்கி நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து அப்படியே மைசூர்லேருந்துட்டு மடிக்கேரி. நான் ஹாசன் வழியாக தான் போகலான்னு நினச்சேன். ஆனால் ஹாசன் வந்து கொஞ்சம் சிக்மங்களூருக்கு பக்கம், சிக்மங்களூர் சக்லேஸ்பூருக்கு. பட் கூர்க்கு வந்து கொஞ்சம் லாங்கு. ஸோ அதனால் இந்த ரோடே சஜஸ்ட் பண்ணுறது மேப்பு. நம்ம ரிட்டன் வரப்போ வேணால் பார்க்கலாம். இந்த ரோடு நல்லா இருந்தது அப்படின்னா வந்துட்டு இந்த ரோட்லேயே வந்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சைட்லேருந்து வரலாம். வேறு ஏதாவது ஹாசன் அந்த மாதிரி அங்கிட்டு கூட வரலாம். ரூம் வந்துட்டு அங்கே ஒன்று நேற்றே நாங்கள் பார்த்தோம். சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரிப்பில் வந்துட்டு நாங்கள் 2 பேர் போகிறோம். அது யார் அப்படின்னா, லாஸ்ட் அந்த நம்ம ஈசா கூட ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் நம்ம கூட இந்த தடவையும் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ ரூம் லாஸ்ட் டைம் நான் சக்லேஸ்பூர் போன மாதிரி சொதப்பலை. இந்த தடவை நான் புக் பண்ணிட்டேன் ரூமு. நைட்டு தான் பார்த்தேன். புக் பண்ண வேணாம் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு. நாங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் தான் அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லை ப்ரோ நம்ம லாஸ்ட் டைமே வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோன் போட்டால் பட்ஜெட் மட்டும் என்னன்றதை கேட்டு வச்சுக்கலாம். நம்ம அங்கே போய்ட்டு வந்துட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இல்லை நாங்கள் இப்போயே பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்காக கால் பண்ணோம். ஒருத்தவங்க நான் என்னென்னு ஃபில்ட்ரு பண்ணேன்றதை வந்துட்டு நான் அப்கமிங் வீடியோஸ் நான் ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப வந்துட்டு அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்துட்டு எப்படி ரூம் தேடுறேன் அப்படின்னு. நான் மேக்மே ட்ரிப்பையோ இல்லை booking.comலையோ நான் சர்ச் பண்ண மாட்டேன். அதுக்கு காரணம் வந்து நான் சொல்கிறேன் லேட்டர். ஏன்னா நாங்கள் booking.comல தான் நான் ஃபஸ்ட்டு நான் ட்ரிப் புக் பண்ணுறப்ப பண்ணியிருந்தேன். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணார். ஸோ நான் சென்னை 2022 or 2023 நினைக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த மாதிரி நான் புக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் நைட்டே அங்கே ஸ்டே பண்ணுறதுனால வந்துட்டு நான் அந்த நாளையும் வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அக்செப்ட் பண்ணாங்க. பட் என்னென்னா நீங்கள் அந்த டேவுக்கான இதையும், அதாவது அந்த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 டே வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த டைம் இருக்குது தெரியுமா, 10 o'clock மார்னிங் 10 AM அதுதான் வந்துட்டு செக்இன்னாக கன்சிடர் பண்ணுவாங்க. மார்னிங் 10 AM or 12 PM இதுதான் வந்து அவங்க செக்இன் டைமாக கன்சிடரே பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் சரி. ஸோ 10 AM டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 AM, அதாவது சாட்டர்டே 10 AM டு சண்டே 10 AMங்கிறது தான் வந்துட்டு 1 டே கணக்காக எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து 6 o'clock நாங்கள் கிளம்பி அங்கே மூணாரில் வந்துட்டு ஒரு 2 or 3 வந்துட்டு ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா நாங்கள் வந்துட்டு 1 டே கணக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 8 PM தான் எடுப்போம், நீங்கள் டின்னருக்கு முன்னாடியே வந்துடணும், ஏன்னா நாங்கள் டின்னர் அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க, இல்லை நாங்கள் 8 PM தான் ஃபஸ்ட்டு செக்இன்னாக கன்சிடர் பண்ணி போனாங்க. சரி ரைட் ஓகே, அந்த நாளுக்கான ரெண்டையும் நாங்கள் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, நான் ஈவினிங் ஏன்னா அது வந்து பீக் டைம், விநாயகர் சதுர்த்தி நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சரி பீக் டைம்ன்றனால எல்லாருமே வந்துட்டு ட்ரிப்பு போவாங்க அப்படின்ட்டு நாங்கள் நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் சென்னையில் இருக்கிறேன், நான் மார்னிங் வரதுக்கு வச்சு நான் ஈவினிங் தான் நான் கிளம்புறேன், நான் அங்கே வரதுக்கு வந்துட்டு 2 or 3 AM ஆயிரும் மார்னிங். ஸோ நீங்கள் ரூமு ஹோல்ட் பண்ணி வைங்க, நான் தான் அட்வான்ஸ் 1000 பே பண்ணிட்டேன்ல,
அதாவது நான் booking.comல பே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லியிருந்ததும் சரி ரைட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் ரீச் ஆனால் ஓனர் வந்து ஃபோனை எடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இருக்கிற பால்கனியில் வந்து அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் வந்து எழுந்து வந்தார். எழுந்து வந்து யாருப்பா அப்படின்னோன்னா இந்த மாதிரி நான் புக்கிங் அட்வான்ஸ் டீட்டெயிலாம் காட்டினேன். ஓ அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நைட்டே வந்துட்டு ஓனர் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ஷாக். ஏன்னா வந்துட்டு டைம் வந்துட்டு 3 AM மார்னிங். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் அவர்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தான் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்த அட்வான்ஸாக நான் இப்போயும் கேஷாக தந்துடுறேன். நான் மார்னிங் வந்துட்டு நான் என் ஓனர்கிட்ட க்ளைம் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வந்துருக்கீங்க. அப்படி ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்துட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட கை செலவுலேருந்து 1000 ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் மூணார் டவுனில் போயிட்டு ரூம் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்துட்டு ஒருத்தர் மீட் பண்ணோம். அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி ரூம் அவைலபிளாக இருக்குது, புது ரூமு, நீங்கள் டேர்ட்டி பண்ணாமல் இருந்தால் நான் உங்களுக்கு ரெண்டலுக்கு தாரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே அப்படின்ட்டு கடைசியில் போய் பார்த்தோன்னா புது ரூமு, பெட்ஷீட் கவரோ எதுவுமே கிழிக்கலை. அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ணோம். இதுதான் வந்துட்டு அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ். booking.com மேக் மை ட்ரிப் என்னன்னு தெரியல, பட் ஆனால் booking.comல நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரே இஷ்யூ. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்துட்டு booking.com போகிறதில்ல. இப்போ நான் வேறு ஏதாவது ரூம் எதுவும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு காட்டேஜஸ் அந்த மாதிரி போடுவேன். அதாவது ஏதாவது எந்த ஏரியான்னு மென்ஷன் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற வந்துட்டு தேர்ட் பார்ட்டி வருவாங்க. நாட் ஓனர்ஸ், தேர்ட் பார்ட்டி தான் வருவாங்க மேஜர்லி. ஸோ வந்துட்டு அவங்ககிட்ட புக் பண்ணிங்கன்னா வந்துட்டு 1000 வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது என்ன காட்டேஜ்ன்றதை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கூகுள் மேப்பில் வந்து போட்டிங்கன்னா கூகுளில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா காட்டேஜோட ஓனரோட டீட்டெயில்ஸ் தான் இருக்குமே தவிர தேர்ட் பார்ட்டியோட ஓனர் இருக்காது. ஸோ நீங்கள் அதில் இருந்து கான்டாக்ட் எடுத்து நீங்கள் டைரெக்டாக ஓனருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் எத்தனை பர்சன் சொன்னீங்கன்னா அவர் இந்த மாதிரி சரி அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிப்பார். என்ன ரேட்டோ அந்த ரேட்டை மட்டும் தான், ஃபிக்ஸ்டு ரேட்டை மட்டும் தான் வாங்குவார். ஸோ நீங்கள் அவர்கிட்ட அதுக்கப்புறம் நெகோஷியபிள் பண்ணால் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நாங்கள் எத்தனை பேர் அதிகமாக வரோம், ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னா அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த ட்ரிக்கை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது பெஸ்ட்டு சஜஷன் எதுவும் இருந்ததுன்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டி இருக்கிறேன். வழக்கமாக வந்துட்டு இங்கே இட்லினாலே வந்துட்டு இந்த மாதிரி தான் போடுறாங்க போல். நான் பாருங்களேன், இட்லியோட சைஸை மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, ஆவி பறக்க இட்லி. அவர் அதே தான் இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் உங்களோட ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ரோலாம் நல்லா தான் இருக்குது, பட்டு ஸ்பீட் பிரேக்கர் தான் வேறு லெவல். நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பின்னாடி உட்காந்துருக்க அவருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ரோடு தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ ரிட்டர்ன் வரப்போ வந்துட்டு இந்த ரோடா இல்லை வேறு ரோடான்றதை நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா வேறு ஏதாவது ரோடு ஏதாவது இருந்தால் நான் லோக்கல் ஏரியாட்ட கேட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த ரோடு மட்டும் யாரும் சூஸ் பண்ணிடாதீங்க. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:10. இன்னும் ஒரு 2 hours 2.5 hours நினைக்கிறேன் இன்னும் ரீச் ஆகிறதுக்கு. ரூமுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் எந்த பிளேஸுன்றதை நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம், பரவாயில்ல. 2 இட்லி வந்துட்டு 50 ரூபா போல் ஒரு இட்லி செட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். டைம் சொன்னால 8:23 ஆகுது டைமு. நீ ஃபியூல் மட்டும் போட வேண்டிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூல் இல்லை, பட் கிளியர் ஸ்கை, நோ ரெயின். இருக்கிறதுனால தான் நான் செப்பல் போட்டு வந்தேன் 2 பேருமே. ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா ஸ்கை ஃபுல்லாக கிளியராக இருக்குது. ஷூவே போட்டு வந்துருந்துருக்கலாம் போல. நான் சோலோவாக வந்திருந்தால் நான் ஷூவும் கேரி பண்ணுவேன், செப்பல்ஸும் கேரி பண்ணுவேன்.
ஏன்னா மழை பெஞ்சால் கூட மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் லக்கேஜ் இன்றைக்கி அதிகமாக எதுவும் கேரி ஆகிடக்கூடாது, எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் குறைச்சிட்டேன். அதனால தான் வந்துட்டு நான் ஷூவும் கேரி பண்ணல. சரிட்டு ஓகே செப்பல் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த டைம் வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் சிக்மங்களூர் போயிருந்தோம்ல, அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 3 நாளும் மழை தான். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வந்துட்டு என்னோடய வீடியோவே வந்துட்டு இந்த சிக்மங்களூர் ட்ரிப்புக்கான வீடியோ தான் போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கிளைமேட்டுன்றது மட்டும். ஆனால் இந்த தடவை வந்துட்டு பாருங்கள், மான்சூன் ஸ்டார்ட் ஆகி இதே டைமில் தான் நான் கிளம்புறேன் இப்போவும். ஆனால் எவ்வளோ கிளியர் ஸ்கையாகவும் மார்னிங் சன்ரைஸ் கரெக்ட் டைமுக்கு ஆயிடுது. ஸோ அந்த இதே தெரியல. அதான் சொல்லுவாங்களே இந்த எல்லினோ எஃபெக்ட், அதனால தான் வந்துட்டு மான்சூனும் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் மழை எதுவும் பெய்யலை. பண்ணக்கூடாது. நான் சொன்னேன்ல ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது ரோடு. இதுதான் இந்த வியூ தான் அவனமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் பட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஒரு பார்த்தீங்களா மறுபடியும் வெயில் அடிக்குது பாருங்க. இந்த வெதர் தான். அங்கே பாருங்கள், இங்கே வெயில் அடிக்குது, அங்கே பாருங்கள். ஐயோ, இந்த மாதிரி வெதர் இருந்தால் நல்லாயிருக்கும் போகிற வரைக்கும். நாங்கள் போன அப்புறம் மழை பெய்யட்டும், வெள்ளம் வரட்டும், என்ன நாள் வரட்டும். பார்த்தீங்களா வந்துட்டு ரெசார்ட் கீழே இறங்குறது. வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் எது இருக்குதா? யா ஹை ப்ரோ. What bro? In Bangalore, 2 person. What time you started? Morning 5 bro. What's your plan for today? Now we are going to somewhere else. Nearby. Any location is there for this side? This is Talakaveri Pagamandala. Okay. And you have plan for go to this Mandalpetti? Yeah. Then now only you have to start because the weather is very good. Now only you start. Mandalpetti viewpoint, right? Yeah. Mandalpetti is here or this side? From here it's 23 kilometers because weather is good right now. Okay. For this weather you can see. Otherwise you can't see anything because if rain is there means. But what we are planned means today we can cover for this side and tomorrow and check out and cover this side. I'll suggest you. Okay. Now you go to Mandalpetti and come back. Okay. Now it's 10:30. Hardly Yeah. if you start from 11 also. Okay. 12, 1, 2. 2 o'clock. It's you a will- trekking or? No, the bike you can go in the bike. Okay. 2 o'clock you'll be back. Okay. After that have dinner, lunch. Then go to Talakaveri, come back. Okay. Talakaveri is near. Up and down, up and down 100 kilometers will be there. Oh, okay. Total 150 kilometers. Otherwise you can skip Talakaveri and you can cover Madikeri. First go to this. Evening. See, I'll suggest you. First Mandalpetti. Okay. 23 around 50 kilometers will be there. Okay. After that, rest of the places are all near 1 to 3 kilometers. Okay. From there to Abbi Falls, it's 5 kilometers. ಆಕಡೆ ಹೋಗ್ಬೋದು ಆ ಕಡೆಯಿಂದ. Abbi Falls. Mandalpetti near Abbi Falls. Yeah. Okay. Mandalpetti, Abbi Same Falls, road. same road. Okay. But for that both places you can cover by 3 o'clock. You can finish the places. Okay. After that, have lunch. Okay. Then you can go to Madikeri Fort, Madikeri Museum, Raj. Then you can come. Okay. Nearby any hotel, any restaurant is good or? Yeah, it's good. Okay. Otherwise, I'll give you a hotel number. They can give a delivery for you. Okay. What kind of food would you like to have?